200 கோடி மெகா ஊழல், முதல்வரின் கண்ணாமூச்சி நாடகம். மதுரை மக்களுக்கே விபூதியா? கடந்த 2022, 2023 ஆண்டுகளில் மதுரை மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் வரை வரி வசூலில் முறைகேடு செய்து மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் எழுந்தது. இதில் மாநகராட்சி அதிகாரிகளின் கணினி பாஸ்வேர்டு பயன்படுத்தி சொத்து வரி குறைத்து மதிப்பிடப்பட்டதாகவும், இதனால் 200 கோடி ரூபாய்க்கும் மேல் மதுரை மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இந்த விவகாரத்தை விசாரிக்க ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. மேலும் போலீஸ் காவலில் எடுத்து உதவியாளர் தனசேகரன், புரோக்கர்கள் சாஹா உசேன், ராஜேஷ் ஆகியோரை விசாரித்ததில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் திமுக மண்டல தலைவர்கள் வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, சுவிதா விமல் ஆகிய 5 பேரிடமும் போலீசார் விசாரித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே அதிகாரிகள் உட்பட சிலர் கைது செய்துள்ள நிலையில் திமுக மண்டல தலைவர்கள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் தங்கள் மண்டல தலைவர் பதவியை ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் 200 கோடி ரூபாய் மெகா ஊழலில் திமுக மண்டல தலைவர்களுக்கு தொடர்பு இருந்ததால் தான் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் ராஜினாமா செய்தார்கள் என்கிற விமர்சனம் எழுந்தது. மேலும் ராஜினாமா செய்துள்ள ஒரு சில பெண் மண்டல தலைவர்களின் கணவர் நேரடியாக எப்படி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்துக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டதோ, அதே போன்று இந்த 200 கோடி ரூபாய் மெகா முறைகேட்டில் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த முறைகேடு விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்துக்கும் தொடர்பு இருப்பதால் அவரும் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மதுரை மேயர் இந்திராணி ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் ராஜினாமா, கைது எல்லாம் கண்துடைப்பு நாடகம்தான் என்கிற அளவுக்கு ராஜினாமா செய்யப்பட்ட மண்டல தலைவர்கள் இதற்கு முன்பு எப்படி மண்டல தலைவராக செயல்பட்டார்களோ அதே போன்று மண்டல தலைவராக இல்லை என்றாலும் கூட மண்டல தலைவர்கள் போன்றே செயல்படுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம், மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய வைத்து நடவடிக்கை எடுப்பது போன்று வெளியில் காட்டிக்கொண்டாலும் புதியதாக மண்டல தலைவர்களை இதுவரை நியமிக்காமல் இழுத்தடித்து வருகிறது திமுக. மேலும் மேயர் இந்திராணி ராஜினாமா செய்து நாட்கள் கடந்தும் இதுவரை புதிய மேயரை நியமனம் செய்யவில்லை. குறிப்பாக ராஜினாமா செய்துள்ள மண்டல தலைவர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது திமுக அரசு வழக்கு தொடுத்து விசாரணை தீவிரப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய வைத்தது அவர்களை காப்பாற்ற நடந்த முயற்சியாக பார்க்கப்படுகிறது. மேலும் புதிய மண்டல தலைவர்கள் நியமிக்கப்படாமல் இருப்பது யாரை ஏமாற்ற திமுக நாடகமாடுகிறது என்கிற விமர்சனம் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. அந்த வகையில் உடனே மண்டல தலைவர்களை முதல்வர் ராஜினாமா செய்ய வைத்துவிட்டார். முதல்வர் அதிரடி நடவடிக்கை என்கிற பரபரப்பை ஏற்படுத்தி மதுரை மக்களுக்கே விபூதி அடிக்க முயற்சித்த திமுகவின் தில்லாலங்கடி மதுரை மக்களிடம் எடுபடாது என்கிறது எதிர்க்கட்சியினர் தரப்பு.